வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பம்ப்கின் டைம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். ரெண்டு சின்ன பசங்களை காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தனா இன்னொருத்தனை விட்டு பிரிஞ்சு போறப்போ அந்த குட்டி பையனா டேஜோ என்னை விட்டு போகாதன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து சட்டுன்னு எந்திரிக்கிறா. பார்த்தா பயபுல இவ்வளவு நேரமா கனவு கண்டுட்டு இருக்கு. ஹீரோயின் எந்திரிச்சு அவ ஸ்கூலுக்கு கிளம்பி வரா. அவளோட அம்மாவா சாப்பிடலான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. எல்லாருமே ஸ்கூலுக்கு செம்ம ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்தா பேய் அரைஞ்ச மாதிரியே நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள நான் மத்தவங்கள மாதிரி இல்ல, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு சொல்லி நினைக்கிறா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. சின்ன வயசுல ஹீரோயின் ஒரு பையனா தான் பிறந்திருப்பா. ஒன் டே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்ல போய் பார்த்தா செம்ம ஷாக்கு, பொண்ணா மாறி இருப்பா. அப்படியே பேனு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோனோட அம்மா வந்து பார்த்துட்டு செம்மையா அலற ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேராலையுமே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்பவே முடியல. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா அவராலேயே நம்ப முடியல. இவன் பையனா இருந்து பொண்ணா மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேந்த முழிச்சிட்டு இருக்காரு. அன்னில இருந்து ஹீரோனோட அம்மா பிளாக் மேஜிக் செய்யற இடத்துக்குலாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பல வருஷத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு லேடிய வந்து மீட் பண்றாங்க. அந்த லேடியா ஹீரோனோட அம்மா கிட்ட எனக்கு நிறைய மணி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோட அம்மாவும் ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் டீனேஜ் பொண்ணா மாறிடுறா. அவங்க வந்து அவ அம்மா கிட்ட இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, நீங்க வாங்கன்னு சொல்லி அவளோட அம்மாவை இழுத்துட்டு இருக்கா. அவளோட அம்மாவா இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்த பாவத்துக்கு அவளையுமே புடிச்சு உட்கார வச்சிடறாங்க. அந்த லேடி கண்ணை மூடி பார்க்க அவங்களுக்கு ஒரு சீன் தெரிய வருது. அதை பார்த்த ஷாக்ல அந்த லேடியா ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க, உங்க மணியும் வேணா ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே துரத்தி விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்க முடியாம கொட்ட முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோனோட அம்மா அங்க வந்து அவகிட்ட சாரி கேக்குறாங்க. அவளோட அம்மாவா நான் செஞ்ச பாவம் தான் உன்னை இப்படி பண்ணிடுச்சோன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, அதனால தான் நாங்க போனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க ஹீரோயினா இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மாவா ஏன் விண்டோவை க்ளோஸ் பண்ணல பாரு காத்தடிக்குதுன்றாங்க. ஹீரோயினும் அந்த விண்டோவை ஷாக்கா பாக்குறா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போறாங்க. தேஜுவும் ஹீரோயினும் சின்ன வயசுல ஒரு பிளேஸ்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவன் கிட்ட ஹீரோயின் நீ இந்த பிளேஸ்ல கண்ணை மூடி கைய நீட்டி என்ன ப்ரே பண்ணாலும் உன் கையில ஒரு லீஃப் வந்துச்சுன்னா உன்னோட விஷ் நிறைவேறும்னு சொல்லிட்டு இருக்கான். தேஜுக்கு அதுல நம்பிக்கை இல்லைனாலும் சரி ஓகே ஃப்ரெண்டு சொல்றானேன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி பாக்குறான். ஆனா அவனோட கையில எந்தவித லீஃபுமே வரல. அதுக்கு ஹீரோயினா என்னடா ப்ரே பண்றா, உன் பிரேயர்ல ஒரு சின்சியாரிட்டியே இல்ல, இப்ப நான் ப்ரே பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கைய நீட்டி ப்ரே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்க மரம் எல்லாமே செம்மையா ஆடுது. அந்த குட்டி பையனான நம்ம ஹீரோனோட கையில ஒரு லீஃப் வந்து விழுகுது. அதை பார்த்த ரெண்டு பேருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தன் தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அந்த பிளேஸ தேடி வேகமா ஓடி வரா. அந்த பிளேஸ்ல ஹீரோயின் கண்ணை மூடி என்ன மறுபடியுமே பையனை மாத்திடுன்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவளோட கையில எந்தவித ஒரு லீஃபுமே வரல. ஹீரோயினா என்ன ஏன் நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி அழுதுட்டு இருக்கா. தேம்பி அழுதுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஒருத்தன் தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூல் முன்னாடியும் கைய விரிச்சிட்டு நின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டா அதை பார்த்துட்டு என்ன இவ குரல் வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏன் என் கால் எல்லாம் அட்டன் பண்ணல, ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, அவளோட கசின் தான். ஹீரோயின் மனசுக்குள்ள என் சீக்ரெட் ரெண்டு பேருக்கு தான் தெரியும்னு சொல்லி நினைக்கிறா. நான் பையனா இருந்து பொண்ணா மாறின சீக்ரெட் என்னோட அம்மா அதுக்கப்புறம் என்னோட கசினான என்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கா. பசங்க பேஸ்பால் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அதையே பேனு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து உனக்கு பேஸ்பால் ஆடணுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறா. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டா நீ போய் ஆடணும்னா ஆடி உன்னை பேஸ்பால் அடிச்சுக்க யாருமே இல்லன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கவள நல்லாவே உசுப்பேத்தி விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு அவகிட்ட உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமான்னு சொல்லி கேட்க ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ்
வாய்ஸா என் லைஃபே நியூஸ் மாதிரி தான் இருக்கு, இதுல இன்னொரு நியூஸான்னு சொல்லி நினைச்சிருப்பா. ஹீரோயின் ஃப்ரெண்ட நம்ம கியூட் பொண்ணுன்னு வச்சுப்போம். கியூட் பொண்ணு ஹீரோயின் கிட்ட டேஜு நம்ம ஸ்கூலுக்கே அகைன் யூஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் வரான்னு சொல்லிட்டு இருக்கா. கியூட் பொண்ணா இப்ப எங்க பாரு டேஜோட நியூஸ் தான், அவன் செம்ம ஃபேமஸ் ஆயிட்டான் தெரியுமா பேஸ்பால்லன்னு சொல்லிட்டு அவனை பத்தியே பிளா பிளா பிளான்னு பேசிட்டே இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு அவளோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அதுல டேஜுவா ஹீரோயின் கிட்ட நான் யூஎஸ் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு குட்டி பையனான நம்ம ஹீரோயினா செம்மையா ஷாக் ஆயிருப்பா. டேஜுவா அவகிட்ட நான் கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்காண்டியே ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லிருப்பான். ஹீரோயின் உட்காந்து புலம்பிட்டே இருக்கா. அவன் ரிட்டர்ன் வந்தா என்ன வராட்டி என்ன, அவன் ஃப்ரெண்டான நான் பொண்ணா மாறிட்டேனே, இது அவனுக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகே போய் சாப்பிடலாம், சோறு தானே முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயினுக்கு யூகிட்ட இருந்து கால் வருது. எவன்டா அவன் சாப்பிடுற டைம்ல டிஸ்டர்ப் பண்றதுன்ற மாதிரியே அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. யூகி ஹீரோயின் கிட்ட நாளைக்கு நீ டேஜுவை போய் மீட் பண்ண போறதானு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா அவன் இங்க பேஸ்பால் தானே ஆட வந்திருக்கான், அது மட்டும் இல்ல எனக்கு இப்படி ஆன பிறகு நான் அவனை கான்டாக்டே பண்ணல, நான் அவனை போய் மீட் பண்ண போறது இல்லன்றா. இப்படியே ஹீரோயின் கால் பேசிட்டு இருக்கப்போ ஹீரோனுக்கு ஆப்போசிட்ல டேஜு நடந்து வரான். அவனை பார்த்த ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறா. டேஜுவும் ஹீரோயினை பாக்குறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எர்ரா ஒட்டத்தன்னு சொல்லி போய் ஒளிஞ்சுக்கிறா. பைபிளுக்கு ஒளிய கூட தெரியல, ஒளிஞ்சிருக்கேன்ற பேர்ல எட்டி எட்டி டேஜுவையே பாத்துட்டு இருக்கா. டேஜுவா ஹீரோனோட பொடனுக்கு பின்னாடி வந்து அவ ஷோல்டர்ல கைய வைக்க ஹீரோயினும் திரும்பி பார்த்தா அது டேஜு. அவனை பார்த்து ஹீரோனுக்கு செம்மையா அள்ளு விட்டுருது. டேஜுவோட மைண்ட் வாய்ஸா யாரா இந்த பைத்தியக்காரின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் நெயில் கட்டரை எடுத்துட்டு அங்கிருந்து போறான். அப்ப கூட ஹீரோயின் அவன் இங்க பேனு பாத்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் நடந்துகிட்டே டேஜு அவ கிட்ட வந்தத நினைச்சு பாத்துக்கிட்டே ஹேண்ட்ஸமா தான் வளர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறா. அந்த டைம் பார்த்து ஹீரோயினா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஹீரோயினா திரும்பி எனக்கு பையன் நல்லா இன்ட்ரெஸ்டே இல்லன்னு சொல்லிட்டு அகே நடந்து போறா. ஹீரோயினா மரத்தை சுத்திலாம் விளையாடிக்கிட்டே போறா. அந்த பையனும் ஹீரோயினா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அங்க ஒரு பொண்ணு ஹீரோயினை அணைச்சு பிடிச்சு வா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறா. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணா ஹீரோயின் கிட்ட ஒரு ரவுடி பையன் உன்னை அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், பயப்படாத நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா இரு நான் அவனுக்கு ஒரு லெசனை கத்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா செம்ம ஷாக்கு, அந்த பையன் அங்க இல்ல. ஹீரோயினா டே எங்கடா போயிட்டான்னு சொல்லி நடு ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணு மைண்ட் வாய்ஸா சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட என் பேரு சூஜி, நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி அவகிட்ட இன்ட்ரோ ஆகுறா. ஹீரோயினும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே அந்த கியூட் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அங்க பேஸ்பால் மேட்ச் நடக்க எல்லா பொண்ணுங்களுமே ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட நீ அப்படி ஓரமா போய் ஒளருன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்பால் மேட்ச அவளுமே பார்த்து கத்திட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அவங்களோட ஸ்டாஃப் வர எல்லாருமே கப்ஷிப்னு வந்து அவங்க பிளேஸ்ல உட்கார்ந்துடுறாங்க. அந்த ஸ்டாஃபா நம்ம கிளாஸுக்கு ஒரு புது பொண்ணு வரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாடா அதுன்னு பார்த்தா சூஜி தான் அங்க வரா. அந்த ஸ்டாஃபா சூஜிய எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோ கொடுக்கறாங்க. சூஜியும் எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோ ஆகுறா. நெக்ஸ்ட் சூஜியும் ஹீரோனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சூஜியா நல்லபடியா நீ வீட்டுக்கு போயிட்டில அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சூஜியா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ அங்க அந்த கியூட் பொண்ணு வந்து என்ன விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்றீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயினா அட சோத்துக்கு செத்தவளேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ தூக்கி போட அதை அவளும் வாங்கிட்டு ரெண்டு பேருமே பிரிச்சு விட்டுட்டு நடுவுல வந்து உட்கார்ந்துடுறா. மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா டேஜு வர்றப்போ சூஜியா டேஜு கூப்பிட்டுட்டு அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினா பத்தி வாய்க்குள்ள போற அளவுக்கு வாய பொளந்துட்டு டேஜுவையே பாத்துட்டு இருக்கா. அத டேஜுவுமே நோட் பண்ணிடுறான். ஹீரோயினா சட்டுன்னு திரும்பிடுறா. சூஜியா அவன் கிட்ட நீ பிராக்டிஸ் முடிச்சிட்டு வா நான் உனக்காண்டி வெயிட் பண்றேன்னு சொல்லும் போது டேஜுவா அதெல்லாம் ஒண்ணும் தேவலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். கியூட் பொண்ணா ஹீரோனை இழுத்துட்டே சூஜி கிட்ட வந்து உனக்கு டேஜுவா தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளும் ஆமாங்கிறா. ஹீரோயினா அவனை எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க அதுக்கு சூஜியா நாங்க யூஎஸ்ல ஒன்னாதான் இருப்போன்றா. அதை கேட்டு ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆயிடுறா. கண்ணாடி முன்னாடி ஹீரோயின் நின்னுட்டு டேஜுவால என்ன கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது நான் மாறிட்டேன்னு சொல்லி நினைக்கிறா. அவ பின்னாடி டேஜுவும் வரான். ஹீரோயினா கண்டுக்காத மாதிரி போயிடுவோன்ற மாதிரியே போயிட்டு இருக்கா. டேஜுவா அவளே தான் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். அவளோட கீய ஹீரோயின் விட்டுட்டு போயிருப்பா. அத டேஜு எடுத்து ஹீரோயினை கூப்பிட
ஹீரோயினா இதோ வந்துட்டேன்ற மாதிரியே வேகமா திரும்பி பாக்குறா. தேஜுவா அவகிட்ட வந்து இந்த கீ உண்டான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் ஆமாங்கிறா. தேஜு அவளை பார்த்து உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அச்சச்சோ கண்டுபிடிச்சிட்டானான்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அதுல நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டா போல இருக்குன்னு சொல்லிருக்கா. தேஜுவா ஆமா அது கூட சரிதான், இது என்னோட மன பிராந்தியா கூட இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஹீரோயின் என்னை பத்தி தேஜுக்கு தெரிஞ்சா அவன் என்ன அவாய்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு கியூட் பொண்ணா நல்ல விஷயம் தானே, நீ கூட அவனை இனி பார்க்கவே கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, இனிமேட்டு அவனை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லி கத்தி விட்டுறா. இங்க தேஜு ஒரு கஃபேக்கு வரான். அங்க அவனோட சிஸ்டர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களா தேஜு கிட்ட உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களா தேஜு கிட்ட அவனோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு, நம்ம அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நீ மறுபடியுமே என் கூட யூஎஸ்க்கு வரணும்னு சொல்ல அதுக்கு தேஜுவும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறான். இங்க ஹீரோயின் போன்ல தேஜோட போட்டோ வச்சுட்டு இவன் எதுக்கு இப்ப ரிட்டர்ன் வந்தான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ பின்னாடி ஹீரோனை ஃபாலோ பண்றவன் வந்து அங்க என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனை பார்த்து ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, ஒருவேளை கிட்னாப் பண்ண வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. அந்த பயலா அட இருடி வெண்ணம் அவளை இப்ப ஏன் கத்துற, நீ கத்துறதுல நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன்றான். அதுக்கு ஹீரோயினா அப்படி ஓரமா போய் ஏதாச்சும் ஒளரிட்டுன்னு சொல்லி கிளம்புறப்போ அந்த பயலா ஹீரோயின் கிட்ட உன்னை பத்தின ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயின் அப்படி என்ன சீக்ரெட்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா நான் இங்கேயே சொல்லிடட்டான்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா வேணாம் நம்ம அப்படிக்கா போய் பேசிக்கலான்றா. அந்த பயலா தேஜுவால தானே வேற பிளேஸுக்கு போய் பேசலான்ற ஷின் ஹெவான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அந்த சின்ன வயசு பேரை சொல்ல ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் ரொம்பவே புலம்பிட்டே வரா. இவன் யாரு, இவனுக்கு எப்படி நம்ம சின்ன வயசு பேர் தெரியும்னு சொல்லிட்டு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கியூட் பொண்ணு ஹீரோயின் சூஜி எல்லாருமே பேசிட்டு வராங்க. சூஜியா நான் எப்பவோ தேஜு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்கா. தேஜு அவனோட பேஸ்பால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவன் கிட்ட சூஜி வந்து அவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் கிட்ட சூஜி நீ யாருக்காண்டியும் வெயிட் பண்றேன்னு தெரியும், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா தேஜுவா என்னால உன்னை லவ் பண்ண முடியாதுங்கிறான். இப்போ எல்லாருமே ஹீரோனோட வீட்டுலதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா அவன் யார தேடிட்டு இருக்கான், அது ஒரு பொண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு சூஜியா இல்ல அவன் ஒரு பையனை தான் தேடிட்டு இருக்கான், அதனால என்னோட லவ் அவன் அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சூஜி ஹீரோனோட வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கப்போ அங்க ஹீரோயினும் தேஜுவும் சின்ன வயசுல எடுத்த போட்டோ இருக்கும். அதையுமே சூஜி பாத்துறா. சூஜி அந்த போட்டோவை பார்த்து தேஜுக்கு பக்கத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ கியூட் பொண்ணா வேகமா ஓடி வந்து அது ஹீரோனோட தம்பின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. சூஜியா இந்த போட்டோவை நான் போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ போன்ல அந்த போட்டோவை போட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் சூஜி அந்த போட்டோவை கீழே வைக்கிறேன்ற பேர்ல கீழே போட்டு உடைச்சிடுறா. அதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே பஸ் ஸ்டாப்ல ஹீரோன் ஒரு கம்பியில முட்டிட்டு இருக்கா. அவளோட ஸ்கூல் பஸ் வந்தது கூட தெரியாம அந்த பஸ்ல இருக்க எல்லாருமே ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தேஜுவுமே ஹீரோனை பார்த்து அவ பண்றத நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோன் இன்னும் முட்டி முடிச்ச பாடு இல்ல. அந்த பஸ்ஸும் அங்க இருந்து கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அச்சச்சோ நம்ம பஸ்ன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஏறிக்கிறா. ஹீரோயின் தெரியாதனமா தேஜு பக்கத்துல உட்கார்ந்துடுறா. அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தேஜுவும் ஹீரோயினும் பேசிட்டே நடந்து போறாங்க. ஹீரோயினா நான் போய் பால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கையிலேயே சைகை காமிச்சிட்டு இருக்கா. அத பார்த்த தேஜுக்கு சின்ன வயசுல அவனோட ஃப்ரெண்டு ஷின் ஹெவானோட ஞாபகம் தான் வருது. அவன் தான் ஹீரோயின்ன்றது தெரியாமலே. அதுக்கப்புறம் தேஜு அவளை பார்த்து உன் நெத்தில அந்த காயம்னு சொல்லும் போது ஹீரோயினா அச்சிச்சோ முட்டின கொம்பு முளைக்கும்ன்ற கேஸ் போல இருக்கு ரொம்பவே பதற ஆரம்பிச்சிடுறா. அத பார்த்த தேஜுவா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த பிளேஸுக்கு சூஜி வந்து தேஜு ஹீரோயின் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்து செம்மையா பொங்கிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஏதோ புலம்பிட்டே வரா. அவ முன்னாடி அந்த ஃபாலோ பண்ற அந்த பையன் வந்து நிக்கிறான். அவனா ஹீரோனோட கைய பிடிச்சு என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். அவன் கிட்ட ஹீரோயினா சின்ன ஹெவான்ற என் பேரு உனக்கு எப்படி தெரியும், அன்னைக்கு நீ எங்க ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு கொஷினா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா உன் பேரு மட்டும் இல்ல உன்னை பத்தின எல்லா சீக்ரெட்டுமே எனக்கு தெரியும்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா அவனை பார்த்து நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா நான் ஒரு ஏஞ்சல்னு சொல்ல ஹீரோயினா எப்பா செம்ம காமெடிடா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சிரிச்சு முடிச்சுட்டு பார்த்தா அங்க இருந்த பயல காணோம்.
எங்கடா இங்க இருந்த பயல காணோன்னு சொல்லி ஹீரோயின் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. அவனா ஹீரோனுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்து இந்த ஏஞ்சல்னா இருக்க வச்சிருக்குமே அதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா ஏஞ்சல்ல பல விதம் இருக்குன்னு சொல்லிட்டு அகைன் மறைஞ்சு போயிடுறான். இப்படியே ஹீரோயின் முன்னாடி அவன் மறைஞ்சு மறைஞ்சு விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸா எப்பா ஒரு இடத்துல நின்னு பேசு, சுத்தி சுத்தி கழுத்தை கையோட வந்துடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. அவன் கிட்ட ஹீரோயின் நீ நிஜமாவே ஏஞ்சல்னா என்கிட்ட வர வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லி கேக்குறா. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல ப்ரே பண்ணிருப்பால, அந்த பிரேயரை பார்த்த ஏஞ்சல் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கும். அதனாலதான் ஹீரோனுக்கு அந்த விஷயமே கொடுத்திருக்கும். அப்படி என்ன ஹீரோயின் ப்ரே பண்ணிருக்கான்னா நான் லைஃப் லாங் தேஜு கூட ஒன்னாவே இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பா. அதனாலதான் அந்த ஏஞ்சல் பையனா இருந்த நம்ம ஹீரோயினா ஒரு பொண்ணா மாத்திருக்கும். அப்பதான் தேஜு கூட அவளால லைஃப் லாங் இருக்க முடியும்னு சொல்லி. அந்த ஏஞ்சல் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியவே இல்ல, அன்னைக்கு நீங்க என்கிட்ட வந்து கதறி அழுதப்பதான் நான் பண்ண தப்பே எனக்கு புரிஞ்சுச்சுன்றான். அந்த ஏஞ்சலா இது என்னோட தப்பு தான், இதை நான் சரி பண்ணணும், உனக்கு மறுபடியுமே பையனா மாறணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏஞ்சல் சொன்னதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு மண்டிய பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அங்க சூஜி வந்து ஹீரோன் கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிருக்கா. ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சூஜி ஹீரோன் கிட்ட நான் மறுபடியுமே தேஜு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிருக்கா. அவகிட்ட ஹீரோன் ரொம்பவே சோகமா நீ அவன் கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ண போறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு சூஜியா அவனோட பிராக்டிஸ் முடிச்ச உடனே நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினா ரொம்பவே சேட் ஆகி கியூட் பொண்ணு என்ன தேடுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இங்க அந்த ஏஞ்சல் பைபிள ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்க ஹீரோயின் ரொம்பவே சோகமா நடந்து வரா. அவனை பார்த்த ஹீரோயினா நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா உன்னோட ஆன்சரை தெரிஞ்சுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா என் ஆன்சரை நீயே கண்டுபிடின்னு சொல்ல அந்த ஏஞ்சலா தீவிரமா யோசிச்சுட்டு எனக்கு தெரியலையே அப்படின்றான். அவனை பார்த்து ஹீரோயினா நீ எல்லாம் என்ன ஏஞ்சல்னு சொல்லி திட்டிடுறா. அந்த ஏஞ்சலோட மைண்ட் வாய்ஸா என்னடி பொசுக்குன்னு ஒரு ஏஞ்சலை இப்படி திட்டிப்புட்ட அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட ஹீரோயின் நான் லைஃப் லாங் இப்படியே ஒரு பொண்ணாவே இருக்கேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அந்த ஏஞ்சலே ஷாக் ஆயிடுது. அவகிட்ட அந்த ஏஞ்சலா உனக்கு எப்போ ஒரு பையனா மாறணும்னு தோணினாலும் என்ன நீ கூப்பிடு, நான் உனக்காண்டி எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுது. நெக்ஸ்ட் டே பேஸ்பால் மேட்ச் நடக்குது. எல்லாருமே ஆவுன்னு சொல்லி கத்தி அந்த மேட்சை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கியூட் பொண்ணா அவன் செம்மையா இருக்கான்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சூஜியா தேஜு தானே எனக்கு தெரியும், அவன் எப்பவுமே கியூட் தான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கியூட் பொண்ணா அடைச்சை அவனை யாரு சொன்னா, அவன் பக்கத்துல இருக்கானே அந்த பையன் தான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சூஜியா ஓ ஜிவாங்க பத்தி பேசுறியான்னு சொல்ல கியூட் பொண்ணா உனக்கு அவனை தெரியுமான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சூஜி ஆமா அவன் தேஜியோட ஃப்ரெண்டு தான்றா. சூஜியா அந்த கியூட் பொண்ணு கிட்ட உனக்கு அவனோட இன்ட்ரோ வேணுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த கியூட் பொண்ணா ஆமா ஆமான்னு சொல்லி டொயிங்குன்னு மண்டி ஆடுறா. சூஜியா அப்ப நம்ம ரெண்டு பேருமே டபுள் டேட் போலாம், நீயும் ஜிவாங்கும் நானும் தேஜுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பார்க்க ஹீரோயினா நான் வரல நீங்க போயிட்டு வாங்கன்றா. மறுபடியுமே ரெண்டு பேருமே அவங்க ஆளை சைட் அடிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோயினா அட போங்கடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அந்த டைம் பார்த்து அடிச்ச ஒரு பாலா செம்மையா பறந்து போக எல்லாரும் அந்த பாலையே வாய பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பால் ஹீரோயின் மேல விழ போக ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அந்த டைம் அவளை வந்து யாரோ அணைச்சு பிடிக்கிறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அது தேஜு தான் ஹீரோனை அணைச்சு பிடிக்கிறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கியூட் பொண்ணு சூஜியும் அங்க ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட நீ ஓகேன்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் நான் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. தேஜு ஹீரோயின் போறதையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்தா சூஜிக்கா செம்மையா பர்ன் ஆகுது. நெக்ஸ்ட் மேட்ச்ல சூஜியோட கால்ல சுளுக்கு பிடிச்சிடுது. தேஜுவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து சூஜிய பாக்குறாங்க. தேஜோட ஃப்ரெண்டா இவள நம்ம நர்ஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லும் போது சூஜியா தேஜு கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னால நடக்கவே முடியாதுங்கிறா. தேஜுவும் வேற வழி இல்லாம சூஜியா உப்பு முட்டை தூக்கிட்டு போறான். அந்த கியூட் பொண்ணு வேகமா ஹீரோன் கிட்ட ஓடி வந்து சூஜியோட கால அடிபட்டு இருக்கு, அதனால நம்ம டீம்ல நீதான் வந்து பால் போடணும்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் ஒரு வழியா ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சிடுறா. அந்த மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் பால செம்மையா போட்டுட்டு இருக்கா, செம்மையாவே பிளே பண்ணிட்டு இருக்கா. அந்த மேட்ச தேஜுமே வந்து பார்த்துட்டு இருக்கான்.
ஹீரோயின் ப்ளே பண்றத பார்க்கும்போது தேஜுக்கு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஷின் ஹேவான் ப்ளே பண்ற மாதிரியே தோணுது. தேஜுவா வேகமா ஷின் ஹேவான்னு சொல்லி கத்தி கூப்பிடுறான். அதை கேட்டு ஹீரோயினுமே சட்டுன்னு அவனை திரும்பி பாக்குறான். அந்த பேரை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறா. தேஜுவும் அவ பின்னாடியே ஓடி போறான். ஹீரோயின் மனசுக்குள்ள ஒருவேளை அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டானோ, அவன் கிட்ட நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லணுமான்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. தேஜு அவளை தேடி வேகமா ஓடி வரான். இங்க ஹீரோயினா அவன் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் வெளியில வர அங்க தேஜு வந்து அவ கைய பிடிச்சு அவகிட்ட ஷின் ஹேவான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினா அவன் கைய விலக்கி விட்டுட்டு அது யாருன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு தேஜுவா அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கு அப்பெல்லாம் யாரையுமே தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் அவ வீட்டுக்கு சோகமா நடந்து வரா. அங்க தேஜுவும் வரான். அவனை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. தேஜுவா அவகிட்ட நாளைக்கு நீ ஃப்ரீயான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் ஃப்ரீ தான்றா. அப்ப தேஜு நாளைக்கு நம்ம 2 பேருமே அவுட்டிங் போலான்றா. நாளைக்கு நான் உனக்காண்டி அந்த பார்க்ல வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட சோப்பு வேணும் சீப்பு வேணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழி ஆக்கிடுறா. அதுக்கப்புறம் செம்ம பக்காவா கிளம்பி பார்க்ல வந்து ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தேஜு அங்க வந்து ஹீரோயினை பார்த்து செம்ம கியூட்டா இருக்கான்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயினுக்கு அப்படியே 1000 பட்டர்ஃபிளைஸ் பறக்குது. தேஜு ஹீரோயின் 2 பேருமே அவங்க பழைய ஸ்கூலுக்கு போறாங்க. தேஜுவா நான் இங்கதான் படிச்சேன்னு சொல்லும் போது ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நானும் உன் கூட தான்டா படிச்சேன்ற மாதிரியே நினைச்சிருப்பா. 2 பேருமே அவங்க ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஸ்கூல்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆன மொமெண்ட்டை நினைச்சு பாக்குறாங்க. இங்க அந்த கியூட் பொண்ணை காமிக்கிறாங்க. அவ ஒரு கஃபேக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சூஜிக்கு கால் பண்ணி நீ வரியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு சூஜியா என்னோட கால் இன்னும் சரியால நீயே உன்னோட டேட்டை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேஃபேக்குள்ள போறா. கியூட் பொண்ணும் ஜிவாங்கும் டேட்டிங்காண்டி வந்திருப்பாங்க. கியூட் பொண்ணா நர்வஸ்ல விட்டா அந்த பாட்டிலோட சேர்த்து குடிச்சிருவா போல இருக்கு. அந்த அளவுக்கு நர்வஸ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே கேஃபேக்கு தான் ஹீரோயினும் தேஜுவும் வராங்க. அதுக்கப்புறம் அந்த கியூட் பொண்ணா டேபிளுக்கு அடியில குனிஞ்சிக்கிறா. ஜிவாங்கிட்டையும் நீயும் வான்னு சொல்ல அவனும் வேற வழி இல்லாம டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறான். அந்த கியூட் பொண்ணா வரவ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா தேஜுவும் ஹீரோயினும் அதே டேபிளுக்கு வந்து 2 பேருமே பார்த்து டேபிளுக்கு அடியில என்ன விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. 2 பேருமே மாட்டிக்கிட்டே பங்குன்ற மாதிரியே முழிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயினை பார்த்து அடியே நீ ஆடி இது இப்படி கிளம்பி வந்திருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினா முன்னாடியும் பின்னாடியும் உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்கா. தேஜுவா ஜிவாங் கிட்ட நீங்க 2 பேரும் என்ன இங்கன்னு சொல்லி கேட்க ஜிவாங்கா நாங்க 2 பேருமே டேட்டிங் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா அதை கேட்டு ஒரே குஷியாயிடுறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா எம்மா தாயே நீ என்ன கருமத்தை வேணா பண்ணு ஆனா இந்த வெக்க மட்டும் படாதடி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. 4 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பலான்னு போகும்போது அந்த கியூட் பொண்ணா ஹீரோன் கிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த ஹெல்ப் என்னன்னு பார்த்தா 4 பேருமே ஒன்னா சேர்ந்து அவுட்டிங் போலான்னு சொல்லி கேட்டிருப்பா. 4 பேருமே குட்டி வண்டி மாதிரி இருக்கும். அதுல ரேஸ் போறாங்க. 4 பேருமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அந்த கியூட் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா எனக்கு டபுள் டேட்டிங் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்குதான் அது உன்னால நிறைவேறி இருக்குன்றா. அவளா சூஜியும் இங்க இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே பேர் பேரா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயினும் தேஜுவும் 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைமா ப்ரே பண்ண அந்த பிளேஸுக்கே வராங்க. தேஜுவா அந்த பிளேஸ்ல கையை நீட்டி ப்ரே பண்றான். ஹீரோயினா ரொம்பவே ஷாக்கா அவனை திரும்பி பாக்குறா. நெக்ஸ்ட் 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ சூஜி அங்க வந்து 2 பேருமே பார்த்து நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. அவளதான் ஹீரோயின் அவளை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவகிட்ட நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்க அவளா நான் உங்க 2 பேருக்குமே கால் பண்ணிட்டே இருந்தேன் நீங்க அதை அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் தேஜு போன் எடுத்து பார்த்துட்டு நாங்க 2 பேருமே டேட்டிங் வந்திருந்தோம் அதனாலதான் பார்க்க முடியலன்னு சொல்லும் போது அதை கேட்டு சூஜிக்கு செம்மையா காண்டாயிடுது. சூஜியா செம்ம காண்டாகி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. ஹீரோயினும் நானும் போகணும்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே அவளை கூப்பிட்டுக்கிட்டே போறா. சூஜியா ஹீரோயின் தடுத்து நிறுத்த சூஜியா ஹீரோனோட கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு வைக்கிறா. சூஜியா ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கு தேஜு கூட போனா நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சு கூட அவன் கூட டேட்டிங் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கா. சூஜியா ஹீரோனை பார்த்து உன்னை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சு காச்சு மூச்சுன்னு கத்திட்டு போறா. ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டே கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் சூஜி கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு சூஜியா இனிமேட்டு நீ தேஜுவா பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னா உன் சாரி நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ணு அங்க வந்து இதெல்லாம் ஓவரா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சூஜி அந்த கியூட் பொண்ணை பார்த்து நானும் உன்கிட்ட பேசலையே நான் அவகிட்ட தானே பேசுறேன்னு சொல்லி கேட்டு பல்பு கொடுக்குறா. சூஜி கிட்ட ஹீரோயின் தேஜு என்னை விட்டு விலகி போனா நானும் விலகி போவேன் இல்லன்னா அவனை என்னால விட்டு கொடுக்க முடியாதுங்கிறா. தேஜுவை தான் வந்து என்ன அவுட்டிங் கூப்பிட்டான் அதை என்னால ரிஜெக்ட் பண்ண முடியல இத உன்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு தான் வந்து சாரி கேட்டேனே தவிர எனக்கு தேஜுவா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்றா. அதை கேட்டு காண்டான சூஜியா செம்ம காண்டா வெளியில கிளம்பி போயிட்டு ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சூஜி தேஜுவோட அபார்ட்மெண்ட்க்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அங்க வந்து தேஜுவா அவளை பார்த்து நீ என்ன இங்க சரி ஓகேவா நம்ம ஒரு கெஃபேக்கு போய் பேசலான்றா. ஆனா சூஜியா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லும் போது தேஜுவும் வேற வழி இல்லாம அவளை உள்ள கூட்டிட்டு போறான். சூஜி அவனோட வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் வீட்டுல இருந்த அதே போட்டோ இப்ப தேஜோட வீட்லயுமே இருக்கு. அதை சூஜி எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அங்க தேஜுவும் வர சூஜியா இது யாருன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு தேஜுவா இதுதான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன்றா. நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல சூஜி ஹீரோயின் கிட்ட நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல போய் வெயிட் பண்றா. அங்க ஹீரோயினுமே வரா. சூஜியா ஹீரோயின் கிட்ட ஷின் ஹேவான் உன்னோட தம்பி தானேன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா எதுவுமே பேசாம கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கா. சூஜியா ஹீரோயின் கிட்ட உன் தம்பிய தான் தேஜு தேர்றான்னு தெரிஞ்சும் இவ்வளவு நாள் நீ அவனை அலைய வைக்கிறீலன்னு சொல்லிட்டு அவளை போட்டு உலுப்பி எடுத்துட்டு இருக்கா. அங்க தேஜு வந்து சூஜி கிட்ட நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு செம கோவமா கத்தி விட்டுட்டு ஹீரோனோட கைய புடிச்சு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். தேஜுவா ஹீரோன் கிட்ட நீ எதுக்கு எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா நான் தான் சூஜிய ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்றான். அவன் கிட்ட ஹீரோயின் அவ உன்னை லவ் பண்றான்னு உனக்கு தெரியும் நானு சொல்லி கேட்க அதுக்கு தேஜுவா நான் அவளை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் ஆனா நீ எனக்கு அப்படி இல்லங்கிறான். தேஜுவா ஹீரோனை பார்த்து அவனை உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினா எதுவுமே பேச முடியாம அவனையே பேன்னு பாத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த கியூட் பொண்ணு கிட்ட தேஜு ப்ரப்போஸ் பண்ண எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவன் கிட்ட என்ன பத்தின உண்மைய நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. கியூட் பொண்ணா ஹீரோயின் கிட்ட அதெல்லாம் சொல்லாத அவன் நான் அவாய்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அதெல்லாம் முடியாது நான் சொல்லியே தான் அவன்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. இங்க சூஜியா தேஜு கிட்ட நீ தெரிற ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும் இவ்வளவு நாளா அத உன்கிட்ட அவ மறைச்சிட்டான்னு சொல்லி நல்லாவே பத்த வச்சிட்டு இருக்கா. சூஜியா ஹீரோயின் வீட்ல எடுத்த அந்த போட்டோவை தேஜு கிட்ட காமிக்கும் போது தேஜு அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தேஜுவும் ஹீரோயினை தேடி ஓடி போறான். ரெண்டு பேருமே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் தேடி ஓடி போறாங்க. லாஸ்ட்ல ரெண்டு பேருமே ஒரு மாதிரி மீட் பண்ணிடுறாங்க. தேஜுவா ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஷின் ஹெவானை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் எனக்கும் அவனை பத்தி தெரியும்ன்றா. தேஜுவா அவகிட்ட உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சுமே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க என்ன தேட வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து செம்மையா கத்திட்டு இருக்கான். ஹீரோயினா அவன் கிட்ட நான் தான் அந்த ஷின் ஹேவான்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிடுறா. ஆனா தேஜுவால அதை நம்பவே முடியல. தேஜுவா ஹீரோயின் கிட்ட நீ என்ன விளையாடுறியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா நீ நம்பலனாலும் அதான் நெசம்ன்றா. தேஜுவால அதை சுத்தமாவே நம்ப முடியல. ஹீரோயின் அவன் கிட்ட போகும்போது தேஜு அவகிட்ட இருந்து விலகி போறான். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். தேஜு அவனோட வீட்டுல ஹீரோயின் சொன்னதை நினைச்சு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அங்க சூஜி அவனுக்காண்டி ஃபுட் எடுத்துட்டு வரா. தேஜு அவளை பார்த்து நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் நீ கிளம்புன்றான். சூஜியா இதாண்டா டைம்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்கா. ஆனா என்னதான் சூஜி நங்குற மாதிரி பிட்ட போட்டாலும் தேஜு நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லி முடிச்சிடறான். சூஜி மைண்ட் வாய்ஸா நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. நெக்ஸ்ட் டே தேஜுக்கு ஃபைனல் பேஸ்பால் மேட்ச் இருக்கும். அதுக்காண்டி தான் அவன் யூஎஸ்ல இருந்து கிளம்பி வந்திருப்பான். இப்ப அந்த மேட்ச்ல கலந்துக்கிறதுக்காண்டி கிளம்பி போறான். மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா தேஜுவால ஒழுங்கா பிளே பண்ணவே முடியல. அவனோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிட்டே இருக்கு. இங்க ஹீரோயின் ஒரு பார்க்ல உட்கார்ந்து நான் மேட்சுக்கு போகாம இருக்கதான் நல்லதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ அந்த கியூட் பொண்ணு கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. அந்த கியூட் பொண்ணா மேட்சுக்கு வர சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அந்த டைம் பார்த்து அந்த ஏஞ்சல் பயபுல கார் எல்லாம் எடுத்துட்டு வருது. ஏஞ்சல்னா ரெக்க தானே வச்சிருக்கோம் இது என்ன கார்லாம் வச்சிருக்கோம். ஓ மாடர்ன் ஏஞ்சல்னா இதுதானோ. அந்த கார்ல ஹீரோயின் வந்து ஏறிக்கிறா. ஏஞ்சலா ஹீரோயின் கிட்ட தேஜு உனக்காண்டி தான் யூஎஸ்ல இருந்து இங்க வந்தான்னு சொல்லிட்டு இருக்கு. அவனுக்கு யூஎஸ்ல ஒரு பெரிய பேஸ்பால் மேட்ச் இருந்துச்சு. அதுல மட்டும் அவன் ஆடி இருந்தான்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிருப்பான். ஆனா அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு உனக்காண்டி
அவன் உன்னை தேடி இங்க வந்தான்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தேஜுவை தேடி ஓடி போறா. இங்க தேஜுவால சுத்தமாவே ஆட முடியல. கேமே தோத்து போற அளவுக்கு இருக்கு. தேஜுவா என்னால ஏன் ஒழுங்கா போக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினா அவனை கூப்பிட்டுட்டு ஒழுங்கா ஆடு, நீ மட்டும் இந்த மேட்ச்ல தோத்தா நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. தேஜுக்கு ஹீரோனை பார்த்த உடனேயே ஏதோ 10 பூஸ்ட் குடிச்ச அளவுக்கு தெம்பு வந்துடுது. அதுதான் அந்த மேட்சோட லாஸ்ட் பால். அந்த பாலையுமே தேஜு செம்மையா அடிச்சிடுறான். அந்த டீமே ஜெயிச்சிடுது. எல்லாருக்குமே செம்மையான சந்தோஷம். எல்லாருமே தேஜுவை பிடிச்சு பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் அங்க ஓடி வரா. தேஜுவும் அவகிட்ட வரா. தேஜுவை பார்த்து ஹீரோயின் இனிமேட்டு நான் ஷின் ஹேவான் இல்ல, அது உனக்கு ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு தேஜுவா இனி நீ யாரா இருந்தாலும் எனக்கு அது கவலையே இல்ல, நீங்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இல்லனா இந்த மேட்சையே நான் தோத்திருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். தேஜு ஹீரோயினை பார்த்து எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்னை விட்டு எங்கேயுமே போகாத, என் கூடவே இருன்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிக்கிறா. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்ததுல எல்லாருக்குமே சந்தோஷம். அந்த ஏஞ்சல்ல இருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கப்போ 2 பேருமே அந்த ப்ரே பண்ண அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே லைஃப் லாங் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணது இப்ப உண்மையாவே நடந்துடுச்சு. 2 பேருமே ஒருத்தர் கைய ஒருத்தர் இறுக்கமா பிடிச்சிட்டு 2 பேருமே சந்தோஷமா நடந்து போறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.